வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஐபிஎல் 2025ஓட மேஜரான அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக எம்எஸ் தோனியோட மேஜர் அப்டேட் தான் சொல்லுவேன். ஸோ இவரை வந்து ரீட்டைன் பண்ணுவோமா மாட்டோமான்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து 5 or 6 ரிட்டன்ஷன் இருந்துச்சுன்னா மஸ்ட்டாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ சில இதெல்லாம் வந்து ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. 5 or 6 ரிட்டன்ஷன் தான் பண்ணலாம், ஐபிஎல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் மெகா ஆப்ஷன் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓனர்ஸ் கேட்டது மட்டும்தான் கைஸ், இன்னும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. எல்லாமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து ஓனர் சொன்னதை வச்சு இது பண்ணி எப்பயுமே இன்ஃபர்மேஷன் வரக்கூடாது. ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல. ஸோ 5 or 6 ரிட்டன்ஷன் நடந்துச்சுன்னா மேஜராக டோனி எடுத்துடலாம். ஸோ இல்லைனா ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அன்கேப்டு பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அன்கேப்டு பிளேயர்ஸ் எப்படின்னா, இந்தியாவுக்கு யாரெல்லாம் டெபியூ பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் கேப்டு பிளேயர்ஸ். இந்தியாவுக்கே இன்னும் டெபியூ பண்ணாத பிளேயர்ஸ்னால் அது அன்கேப்டு பிளேயர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி, சிஎஸ்கே ஒரு பிளேயர் இருக்கார்ல, அவர் வந்து இந்தியாவுக்கு இன்னும் டெபியூவே பண்ணல. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர். அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் கைஸ். ஸோ அது மாதிரி இப்போ டோனி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரியரே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து ரிட்டையரே ஆகிட்டார் கரியர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா இவர் வந்து ஃபுல்லாக கேப்டு பிளேயர் கைஸ். ஸோ இந்தியாவுக்கே டெபியூ பண்ணிட்டாரு, அவ்வளோதான். ஸோ இதை தெரியாமல் நிறைய பேர் ரூல்ஸை வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மெயினான இது. ஸோ அந்த மாதிரி அன்கேப்டு பிளேயர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரீட்டைன் வந்து நம்ம சமீர் ரிஸ்வி பண்ணலாம். ஸோ சிஎஸ்கே என்ன நினச்சாலும் பண்ணலாம் தான் கைஸ். ஆனால் அது 5 or 6 ரிட்டன்ஷன் இல்லை 4 பிளேயர்ஸ்னால் நம்ம ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பிளேயரில் இதுலேயும் ஒருத்தராக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ தான். பை.